அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நீலு அம்ஜு டேஸ்ட் ஹப். இன்றைக்கி கீரை ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகா, கடுகு, காஞ்ச மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கீரை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த பருப்போட கலர் சேஞ்ச் ஆன உடனே சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாவையும் பூண்டையும் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அதோட சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டும் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்குங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அந்த கீரையை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கீரை கொஞ்சம் நல்லா குக்கான ஸ்டேஜுக்கு வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணிவிட்டு வேர்க்கடலையை நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அந்த பவுடரை இந்த கீரையோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா பெரட்டுங்க. அதனால் பெரட்டி மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கீரை ரைஸ் ரெடி. இதோட ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நீங்களும் சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.